ஒரு சாய்ந்த கோபுரத்தை ஏன் உலக அதிசயத்துல ஒன்னா சேர்த்தாங்க அப்படின்னா 1173ஆம் ஆண்டு இத்தாலியில பைசா நகரத்துல மணிக்குண்டாக கட்டப்பட்ட இந்த கோபுரம் 60 மீட்டர் உயரத்துல 8 மாடியா கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனா 3வது மாடியிலேயே இது சாய தொடங்கிடுச்சு. ஏன்னா அவங்க போட்ட பேஸ்மெண்ட் வெறும் 3 மீட்டர் தான். அது மட்டும் இல்லாம அங்க பேஸ்மெண்ட் முழுக்க இருந்த ஈரப்பதமான களிமண். சோ இந்த களிமண் காயறதுக்காக 100 வருஷம் வெயிட் பண்ணி திரும்பவும் 1272ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா பைசா நகரத்துக்கு தி பேட்டில் ஆஃப் மெலோரியா அப்படின்ற ஒரு போர் வந்து கட்டிட வேலைகள் எல்லாம் பாதியிலே நிறுத்தப்படுது. ஃபைனலா 1378ல முழுசா கட்டி முடிக்கிறாங்க. ஆனா அந்த கோபுரம் ஸ்டடியெல்லாம் இல்ல, சாஞ்சிட்டு தான் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சு 1935ல காங்கிரீட் கலவையை பேஸ்ல இன்ஜெக்ட் பண்றாங்க. ஆனா ஃபெயிலியர் ஆயிடுது. கோபுரமும் 5.5 டிகிரில சாஞ்சிட்டும் வந்துருது. ஸோ இதை இமிடியேட்டா சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு 1992ல சாஞ்சதுக்கு ஆப்போசிட்ல ட்ரில் போட்டு 38 கியூபிக் மீட்டர் மண்ணை எடுத்து அதே இடத்துல 600 டன் இடையில கற்களை வச்சு கோபுரத்தை இரும்பு ராட்ஸ்ல கட்டி இழுக்கிறாங்க. 2001ல இந்த கோபுரம் 3.99 டிகிரில சாஞ்சி இருக்கதா தெரிய வருது. ஸோ இப்போ இந்த கோபுரம் சேஃபா தான் இருக்கு அப்படின்னு உறுதி பண்றாங்க.